நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்முலா. ஆல்ரெடி இருக்கிறதுல இருந்து தான் ஒண்ணு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோமே தவிர்த்து ஒண்ணு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா டயக்ராம்லாம் வச்சு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அது மாதிரிலாம் வச்சு கண்டுபிடிக்கிறோம்னா அதுல இருந்து ஒரு ஃபார்முலால இருந்து காஸ் ஏ பிளஸ் பில இருந்து தான் காஸ் ஏ மைனஸ் பி வரும். காஸ் ஏ மைனஸ் பி காஸ் ஏ பிளஸ் பில இருந்து தான் 90 மைனஸ் தீட்டா மூலயமா சைன் வரும். சைன் ஏ மைனஸ் பி வரும். tan என்ன ஆகும்? tan வந்து sin a plus b divided by cos a plus b. அது மூலயமா தான் tan வரும். tan a plus b கண்டுபிடிச்சிட்டியா? அதுல இருந்து வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் பி அப்படின்ற மாதிரி பிளஸ் ஆஃப் மைனஸ் பி அப்படின்னு போட்டா மைனஸ் பி கிடைக்கும். tan a மைனஸ் பி கிடைக்கும். அதுல அதே மாதிரி தான் வந்து காட்டுக்கும் கண்டுபிடிச்சோம். இப்ப அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி 45 பிளஸ் ஏ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அதே ரெண்டு ஃபார்முலா இருக்குல்ல, sin a பிளஸ் பி sin a மைனஸ் பி இருக்குல்ல, இந்த ரெண்டு ஃபார்முலாவை ஆட் பண்ணா என்ன ஆகும்? sin a பிளஸ் பி வந்து sin a cos b cos a sin b, a மைனஸ் பி வந்து sin a cos b மைனஸ் cos a sin b. அப்ப இதுல இந்த மைனஸ் ரெண்டும் இந்த மைனஸ் ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? அப்ப 2 டைம்ஸ் sin a cos b அப்படின்னு. அப்ப sin a பிளஸ் b பிளஸ் sin a மைனஸ் b போட்டா என்ன வரும்? 2 sin a cos b வரும். இப்ப அதுவே மைனஸ் பண்ணனா என்ன ஆகும்? இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்போ 2 டைம்ஸ் cos a sin b வந்து கிடைக்கும். அதுதான் செகண்ட் ஃபார்முலாவா. அடுத்து cos a பிளஸ் b பிளஸ் cos a மைனஸ் b போட்டோம்னா அங்கே என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து sin a sin b யும் மைனஸ் sin a sin b யும் கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? சப்ராக்ஷன் பண்றப்போ cos a cos b யும் மைனஸ் cos a cos b யும் கேன்சல் ஆயிடும். அப்ப இப்படிதான் இந்த 4 ஃபார்முலா வரும். டக்குன்னு டிரைவ் பண்ணுங்க பார்ப்போம். எழுதுறப்ப எப்படி எழுதுங்க? ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி sin a பிளஸ் b ஃபார்முலா, sin a cos b பிளஸ் cos a sin b, sin a minus b formula, sin a cos b minus sin a cos a sin b. இப்போ இதை ஆட் பண்ணா என்ன ஆகும்? இங்க sin a plus b plus sin a minus b வருமா? இங்க இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்போ 2 டைம்ஸ் sin a cos b வரும். சப்ராக்ட் பண்ணா என்ன ஆகும்? sin a plus b minus sin a minus b equal to இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். மைனஸ் பண்றோம், மைனஸ் பிளஸ் இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும்? இது கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ 2 டைம்ஸ் cos a, ஓகேவா? 2 டைம்ஸ் cos a sin b வரும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள். இதே மாதிரி cos a பிளஸ் b யும் cos a மைனஸ் b யும் வந்து போடும். போட்டுட்டு அதுல இருந்து அடுத்த ரெண்டு ஃபார்முலா கண்டுபிடிக்கும். ஓகேவா? அப்ப மொத்தம் 4 ஃபார்முலா. டக்குன்னு போடுங்க.
நாலு எழுதியாச்சா? ஓகே. அப்போ 2 டைம்ஸ் சைன் ஃபர்ஸ்ட் ஆங்கிள், அதாவது 2 sin A cos B ஈக்குவல் டு என்ன? sin A plus B plus sin A minus B. 2 times cos A cos B, sorry, cos A sin B equal to sin A plus B minus sin A minus B. அதே மாதிரி 2 times cos A cos B equal to cos A plus B plus cos A minus B. Difference என்ன ஆகும்? மைனஸ் போட்டோம்னா டிஃபர் ஆகும், சேஞ்ச் ஆகும். 2 sin A sin B என்ன வரும்? cos A minus B minus cos A plus B வரும். கவனிச்சிங்களா? அது கரெக்டா வந்துச்சு இந்த ஃபார்முலா. cos A minus B டிஃபரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரணும். cos A minus B minus cos A plus B வரும். ஓகே, அப்ப இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்முலா. இப்ப நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்முலால மேல இருக்க இதே ஃபார்முலாவை நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். A plus B இருக்குல்ல, A plus B C-ன்னு எடுக்க போறோம், A minus B D-ன்னு எடுக்க போறோம். ஓகேவா? அப்போ எனக்கு எப்படி வந்து கமிட் ஆகும், சேஞ்ச் ஆகும் அப்படின்றதுதான் இது. sin C plus sin D, அதாவது sin A plus B plus sin A minus B. ஓகேவா? அந்த கமிட்மெண்ட் தான் இங்க. ஃபர்ஸ்ட் அந்த A plus B equal to C-ன்னு எடுக்கிறோம், A minus B equal to D-ன்னு எடுக்கிறோம். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா A equal to என்ன வரும்? C plus D by 2ன்னு வரும். B என்ன வரும்? C minus D by 2ன்னு வரும். இப்போ நீங்க ஆல்ரெடி போட்ட ஃபார்முலா இருக்குல்ல, sin A plus B இருக்கிற இடத்துல எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ மேல ஒரு 4 ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ணுவோம்ல, A plus B இருக்கிற இடத்துல C-ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். A minus B இருக்கிற இடத்துல D-ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்புறம் A equal to என்ன? C plus D by 2. A இருக்கிற இடத்துல C plus D by 2 ரீப்ளேஸ் பண்ணுங்க. அதே மாதிரி B இருக்கிற இடத்துல C minus D by 2. எப்படி வருது? ஆட் பண்ணா என்ன ஆகும்? BB கேன்சல் ஆயிடும், C plus D equal to 2A வரும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணா என்ன வரும்? C plus D equal to 2A வரும். இதுல இருந்துதான் A equal to C plus D by 2 வரும். அப்போ ஆல்ரெடி போட்ட ஃபார்முலா இருக்குல்ல, அதாவது sin A plus B plus sin A minus B என்ன வந்துச்சு? 2 sin A cos B ன்னு வந்துச்சு. கரெக்டா? இதுல A plus B இடத்துல என்ன பண்ணும்? sin C. A minus B இடத்துல sin D. A இடத்துல sin C plus D divided by 2. B இடத்துல C minus D divided by 2. நீங்க ஆல்ரெடி இப்போ போட்ட 4 ஃபார்முலால A plus B should be replaced by C. A minus B should be replaced by D. ஏன் A plus B equal to C-ன்னு எடுக்கிறேன்னா, A minus B ன்னு எடுக்கிறேன்னா ஆட் பண்ணா என்ன ஆகும்? C plus D ஆகும், equal to 2A வரும். இப்போ A equal to C plus D by 2. சப்ராக்ட் பண்ணா என்ன ஆகும்? மைனஸ் மைனஸ் பிளஸ். C minus D equal to 2B ன்னு வரும். அப்ப B equal to C minus D by 2 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதே ஃபார்முலா தான், அதே ஃபார்முலாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ரைட். எதனால அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் sin -50 minus 12 sin 18. ஓகேவா? ரைட். sin 18 sin 42 இதை எடுத்து ஆட் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கே. இது என்ன? 30 plus 12. இது
30 minus 12. ஓகேவா ரைட்? இப்படி இருக்கிறத நான் கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 2 into sin c plus d, 42 plus 18, 60 by 2, 30. ஓகேவா ரைட்? அப்புறம் cos b, b யோட வேல்யூ என்ன? 42 minus 18 divided by 2. அப்ப சிங்கிள் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணுங்க, இது யூஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும்? 42 minus 18, 42 minus 18 என்ன வரும்? ஓகே, 8 minus பண்ணா 34, 10 minus பண்ணா 24. ஓகேவா? அப்ப 24 by 2 cos 12 வரும். இப்ப sin 30க்கு எனக்கு தெரியும் 1 by 2. அப்ப 2 into 1 by 2 cos 12. cos 12 டிகிரி அப்படின்னு நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா ரைட்? அப்படியே கரெக்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணா நம்மளுக்கு 4 ஃபார்முலா வந்து இன்னொரு 4 ஃபார்முலா வரும். ஓகேவா? கம்ப்ளீட்டடா? இந்த 4 ஃபார்முலா வந்துச்சா? கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. இந்த 4ம் வந்து உங்களுக்கு ஆன்சரா வந்திருக்கான்னு. ஓகேவா? சரி. ஆ என்னப்பா? காஸ் ஃபார்முலா மட்டும் உள்ள மைனஸ் மல்டிப்ளை ஆகும், வெளில மைனஸ் வரும். மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா மைனஸ் ஆஃப் சைன் தீட்டா, மைனஸ் சைன் தீட்டா வந்து சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா. ஓகேவா? சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா வரும், அதனால தான் டி மைனஸ். நம்ம முதல்ல என்ன போட்டோம்? டிஃபரன்ஸ் மைனஸ்
இதுதானே போட்டோம். நம்மளுக்கு சி மைனஸ் டி வேணும்னா அங்க என்ன இருந்துச்சு? காஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பின்னு இருந்துச்சு. அந்த மைனஸ் வரும்ல, அந்த மைனஸ வந்து மூவ் பண்ணாதானே சி மைனஸ் டிக்கு போட முடியும் நம்மளால. ஓகேவா? ரைட், ரிவர்ஸ் ஆகும். இல்லைன்னா நீ என்ன போடணும்? காஸ் பி மைனஸ் காஸ் சி அப்படின்னு போடணும் லாஸ்ட். ஏன்னா ஃபார்முலா என்ன, நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து டிஃபரன்ஸ் தானே ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அப்ப காஸ் டி மைனஸ் காஸ் சி அப்படின்னு போட்டேன்னா உனக்கு வந்து நீ ஆல்ரெடி போட்டது அந்த சி மைனஸ் டி தான் வரும். ஓகேவா? ரைட். அப்ப அந்த இடத்துல வந்து மைனஸ் வந்து இது வந்து சி ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்து டி மைனஸ் சி தான் நம்ம போட்டோம். ஏன்னா மைனஸ் வந்து உள்ள மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? ரைட். உனக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கும்? காஸ் டி மைனஸ் காஸ் சி அப்படின்னு வந்திருக்கும். அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா தான் இந்த சைடு வந்து. ஓகேவா? சரி, அப்ப இதுல இருந்து இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இப்ப பாரு, prove cos 2 theta cos theta by 2 minus cos 3 theta cos 9 theta by 2 equal to sin 5 theta sin 5 theta by 2 அப்படின்றது கேட்கறாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எனக்கு 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா தானே எனக்கு ஃபார்முலா வரும். அதனால இன்டூ 2 டிவைட் பை 2 போறோம். அதனாலதான் முதல்ல இன்டூ 2 டிவைட் பை 2. அப்போ 2 டைம்ஸ் டைரக்டா போடுறப்ப என்ன ஆகும்? பை 2 நீ போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு எல்லாமே ஃபார்முலா வந்து 2 sin A cos B 2 cos A sin B அப்புறம் 2 cos A cos B 2 sin A sin B. ஓகே, அதனாலதான் இங்க 2 முதல்ல கொடுக்கும். இப்ப 2 கொடுத்துட்டோமா? அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்? cos 2 cos 2 theta cos theta இது என்ன ஆகும்? ஒரு சிங்கிள் இதுவா. அப்ப cos A plus B plus cos A minus B வரும். இங்க மைனஸ் ஆஃப் அதே cos A plus B plus cos A minus B. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். இப்ப 2 theta plus theta by 2 5 theta by 2. அடுத்து 3 theta by 2 minus 15 theta by 2 minus of minus வந்து cos of minus theta cos theta தான். அதனால அந்த மைனஸ் அப்படியே இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகுது? ரெண்டு கேன்சல் ஆயிருதா? அப்ப cos 5 theta by 2 minus cos 15 theta by 2 வந்துச்சு. இப்ப cos C minus cos D ன்னு இருக்கு. cos C minus cos D. அப்ப இதோட வேல்யூ என்ன? இதோட வேல்யூ என்ன? 2 times. ஓகேவா? 2 times C plus D by 2 sin D minus C by 2. ஓகேவா? ரைட். இப்பதானே நம்ம பார்த்தோம் சைனுக்கு வந்து அந்த டியும் சியும் வந்து வேரி ஆகுது. ஏன்னா அந்த மைனஸ் வந்து அது ஆகுது அப்படின்ட்டு. அப்ப அதை போட்டா 20 by 2 வருமா? 20 theta by 2. இப்ப 20 theta by 2 என்ன? 10. அந்த 10 theta by 2 என்ன? 5. இங்க 10 theta by 2 வருமா? 5. 5 theta by 2 5 theta by 2 அப்படி. அப்ப காம்ப்ளெக்ஸா ஒரு இருக்கிற விஷயத்த நம்ம வந்து பிரேக் டவுன் பண்றதுக்காக நம்ம இது மாதிரி யூட்டிலைஸ் பண்ணலாம். அப்ப ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்முலாவும் இங்க அப்ளை பண்ணிருக்கோம். சோ sin A sin 2 sin A cos B 2 cos A sin B இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தனியா ஸ்பெசிபிக்கா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும். அது தெரிஞ்சதுனாதான் நம்ம இங்க அப்ளை பண்ண முடியும். எதுக்காக உங்களை அதை வந்து ஃபார்முலாவா மக்கப் பண்ணுங்க அப்படின்னு நாம ஒர்க் அவுட் பண்ண சொன்னேன் அப்படின்னா அப்பதான் ஓரளவுக்காவது அது மைண்ட்ல சேரும், இல்லைன்னா சேராது. அப்போ sin C plus sin D equal to 2 sin C plus D by 2 cos C minus D by 2.
ஓகேவா? நெக்ஸ்ட் 2 cos ஓகே sin c minus sin d போட்டோம்னா 2 cos c plus d by 2 sin c minus d by 2. அப்புறம் cos c plus cos d போட்டோம்னா 2 cos c plus d by 2 cos c minus d by 2. sin c minus sin d போட்டோம்னா 2 sin c plus d by 2 sin d minus c by 2. அந்த வேல்யூ அப்ளை பண்றப்பதான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிசல்ட்ஸ் வரும். ஓகேவா? அப்போ ஒரு கமிட்மெண்ட் எப்படி வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, tan 60 plus a tan 60 minus a equal to 2 cos 2a plus 1 2 cos 2a minus 1 நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்ப tan 60க்கு முதல்ல போட்டுடலாமா? tan 60 ஓகேவா? tan 60 என்ன? sin by cos, இதுவும் sin by cos. எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு? sin by cos போட்டோம். மேல எப்படி இருக்கு? நம்மளுக்கு தேவையான அந்த 2 இல்ல. 2 நீ போடாம ஒர்க் பண்ணனா 1/2 ஆன்சர் போடணும். 1/2 இன்டூ அப்படின்னு போடணும். இப்போ இது வந்து சிங்கிள் டேர்ம் ஆக்கிடலாமா? சிங்கிள் டேர்ம் ஆக்கிடலாமா? சைன் மேல எப்படி இருக்கு? 2 sin a sin b அப்படின்ட்டு இருக்கு. 2 sin a sin b என்ன? cos a plus b cos a minus b minus cos a plus b. அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஃபார்முலா என்ன? 2 sin a, இத வந்து சும்மா சீன் எடுத்துக்கலாமா? சி எடுத்தா கன்ஃபியூஸ் ஆகுங்களா? இது a, இது b. 2 sin a sin b இருக்கு. 2 sin a sin b என்னது? cos a minus b minus cos a plus b. அப்ப cos a 60 plus a வா minus of a minus 60 போட்டோம்னா minus 60 plus அப்படின்ட்டு அது கன்வெர்ட் ஆகும். ஓகே, பிளஸ் a ன்னு கன்வெர்ட் ஆகும். அப்ப 60 60 கேன்சல் ஆயிடும், 2a வருமா? இங்க a கேன்சல் ஆயிடும், 120 வரும். அப்போ cos 2a ஆகி போச்சா? மைனஸ் cos 120 மைனஸ் cos 120 அப்படின்றது என்ன? எழுத சொன்னல, காசோட வேல்யூ டேபிள்ல எழுத சொன்னல, மைனஸ் 120. சரி, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும். இல்லைன்னா cos 90 பிளஸ் 30 அப்படின்னு போட்டுட்டு மைனஸ் ஆஃப் sin 30. அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் வரணும். ஆனா அதை நீ ஸ்டெப்பா போட்டோன்னா லென்த்தியா நீ எழுதுற மாதிரி இருக்கும். லென்த்தியா எழுதக்கூடாது. மைனஸ் cos 120யோட வேல்யூ மைனஸ் போட்டுட்டு cos 120யோட வேல்யூ, அப்ப sin 30 மைனஸ் sin 30 வரும். அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்புறம் 30யோட வேல்யூ 1/2 அப்படின்றத அதை ஸ்பெசிஃபை பண்ணும். இதை நீ ஒரு ஸ்டெப்பா போட்டோன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட அந்த ஒர்க்கை ஒரு ஸ்டெப்பா போட்டோன்னா என்ன ஆகும்? உனக்கு ரைட்டிங்கே நிறைய நேரம் ஆகும், டைம் அதிகமாகும். இப்ப இதே மாதிரி cos 120 இப்பதான் பார்த்தோம், மைனஸ் 1/2 மைனஸ் 1/2. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா இங்க பிளஸ் ஆயிடுச்சா? எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகும்? 2 cos 2a plus 1. ஓகேவா? இங்க மைனஸ் 1 2 cos 2a டிவைட் பை 2 2 கேன்சல் ஆகும், ஃபைனலா ஆன்சர். அப்போ இந்த ஒரு ஸ்டெப்பை டைரக்டா சிங்கிள் ஸ்டெப்பா நீ வந்து மைண்ட்லயே போட்டுடணும். அதுக்குதான் உன்னை வந்து அந்த டேபிள்லாம் வந்து எழுத சொன்னேன். இது வேணும் அப்படின்னு எழுத சொல்றதுக்கான ரீசன் இதுதான். ஓகே, ஒரு ரிக்குவயர்மெண்ட், அந்த ரிக்குவயர்மெண்ட்டை வந்து இப்போ முதல்ல இருக்க பேஜ்ல அதை ஸ்டெப்பா போட்டேன், அடுத்த பேஜ்ல டைரக்டா அந்த வேல்யூவை அப்ளை பண்ண ஆரம்பிச்சு. ஓகே, அப்ளை பண்ணி அந்த டேபிள்ல போட்டேன். இப்போ அது உனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். சப்போஸ் இல்லை அப்படின்னாலும் அந்த ஸ்டெப் நான் வந்து நான் டேபிள் போடுறப்ப இப்படிதானே போட்டேன் அப்படின்ட்டு அந்த ஐடியா வரும். அதுக்காக தான் இதை பண்ணுறேன்.
சோ ஒவ்வொரு இடத்துலயும் என்ன பண்ணாலும் சரி அந்த பேசிக் ஃபண்டமெண்டல நம்ம விட்டுறவே கூடாது. sin 150 plus x sin 150 minus x equal to cos x. ஓகேவா? sin c plus sin d 2 sin c plus d divided by 2 cos c minus d divided by 2. அததான் இங்க பண்ணிருக்கோம். ரெண்டு பார்ட்டா போட்டிருக்காங்களே, அதுதான் இங்க c plus d divided by 2. அப்போ xx cancel ஆயிடும், 300 வரும். 300 by 2 150. அப்ப 2 sin 150 cos இங்க மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா மைனஸ் 150 பிளஸ் எக்ஸ் மாறும். அப்போ 2x மாறும். xx கேன்சல் ஆச்சுன்னா திருப்பி வந்து cos x மட்டும் வரும். அப்போ 2 sin 150 cos x. sin 150 என்ன 90 பிளஸ் தீட்டா போடலாமா, இல்லைன்னா 180 மைனஸ் தீட்டா. sin 150 1 by 2. அப்ப அந்த 2 கேன்சல் ஆயிடும், 1 by 2 கேன்சல் ஆயிடும், cos x வரும். சோ உங்களுக்கு எழுத சொன்ன ஃபார்முலா ஜஸ்ட் லைக் தட் அதை எழுத சொல்றேன். அதுக்குன்னு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு, அந்த ரிக்குவயர்மெண்ட்டை ஃபாலோ பண்றதுக்காக தான் அதை எழுத. இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் அந்த நார்மல் ஃபார்முலா, அந்த நார்மல் ஃபார்முலால இருந்து அந்த பேசிக் ட்ரையாங்கிள் சைன் காஸ் டேன் அதோட வந்து ரெசிப்ரோக்கல் சைனோட கோரேஷியோ கொசைன். ஓகேவா? ரைட். டேனோட கோரேஷியோ கோடான்ஜென்ட். அதே மாதிரி அதோட ரெசிப்ரோக்கலோட கோரேஷியோ, சீக்கண்டோட கோரேஷியோ கொசீக்கண்ட். இப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம ஐடென்டிட்டி, 3 ஐடென்டிட்டி பார்க்கணும். அந்த ஐடென்டிட்டியை எப்படி எப்படிலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு பார்க்கணும். அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ், இம்பார்ட்டன்டான ஆங்கிள்ஸ்க்கு 0, 30, 45, 60, 90 இதுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். அப்புறம் குவாட்ரண்ட்டுக்கு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு, ஃபோர்த். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை தீட்டான்னு போடலாம், இல்லைன்னா 90 மைனஸ் தீட்டான்னு போடலாம். செகண்ட் குவாட்ரண்ட்டை 90 பிளஸ் தீட்டா இல்லை 180 மைனஸ் தீட்டான்னு போடலாம். தேர்ட் குவாட்ரண்ட்டை 180 பிளஸ் தீட்டா 180 மைனஸ் தீட்டான்னு போடலாம். ஃபோர்த் குவாட்ரண்ட்டை 270 பிளஸ் தீட்டா இல்லைன்னா 360 மைனஸ் தீட்டா இல்லைன்னா மைனஸ் தீட்டான்னு போடலாம். இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், காம்பவுண்ட் ஆங்கிள். காம்பவுண்ட் ஆங்கிள்ல ரெண்டு ஆங்கிள், sin a plus b cos a plus b, sin a minus b cos a minus b, tan a plus b tan a minus b, cot a plus b cot a minus b. இப்போ அந்த ஃபார்முலாவை வச்சு 45 plus a 45 plus a 45 minus a இந்த மாதிரி ஃபார்முலாஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அந்த காம்பவுண்ட் ஆங்கிளை ஆட் பண்ணா என்ன வருது, ரெண்டு ஆங்கிள் இருக்கு. இப்போ sin 45 டிகிரி, sin வந்து 45 டிகிரி, sin 15 டிகிரி இருக்கு. sin 45 டிகிரி, sin 15 டிகிரி இருக்கு. இப்போ எப்படி இதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ அதாவது 45 30 பிளஸ் 15, 30 மைனஸ் 15. அதே ஃபார்முலாவை ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் சிங்கிள் வேல்யூவா எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுது. ரெண்டு வேல்யூ இருக்கு, sin c பிளஸ் sin d இருக்கு. அதை எப்படி சால்வ் பண்றது இப்படி பாருங்க. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்டேஜ நம்ம அப்ளை பண்ணிட்டே போறோம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம அப்ளை பண்ணிட்டே போறோம். If the angles ABC are in AP, யோட மீனிங் என்ன? அப்ப அதுல இருந்து நீ என்ன ரூல் வந்து எடுக்கலாம், A plus C equal to 2B. அப்ப B equal to AC by 2. இப்போ 5, 9, 13 ஏபில இருக்கு அப்படின்னா A plus C போட்டோம்னா 5 plus 13 போட்டோம்னா ஈக்குவல் டு எப்படி இருக்கும்னா 2 times B 18. 18 என்ன 2 times B. அப்போ என்ன ஆகும்,
sin A minus sin C cos C minus cos B. இப்ப நம்மளுக்கு sin A minus sin C போடுறப்போ 2 cos A plus C by 2 sin A minus C by 2 வரும். அங்க பிளஸ் இருக்குன்னா 2 sin A plus C by 2 cos A minus C by 2 வரும். இப்போ அதை நான் அப்ளை பண்ணேன் A plus C by 2. ஓகேவா? அப்புறம் sin A minus C by 2. கீழேயும் அதே மாதிரி அப்ளை பண்ண. இப்ப என்னாச்சு? கேன்சல் ஆச்சா? sin A minus C by 2 கேன்சல் ஆச்சா? 2 2 கேன்சல் ஆச்சா? cos A plus C by 2 sin A plus C by 2 இருக்கு. அப்போ A plus C by 2 என்ன? ரூல் படி, அந்த ப்ராக்ரஷன் படி A plus C by 2 equal to B. அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ அந்த அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷன்ல இது ஒரு ரூல் அப்படின்னு சொல்லிட்டு 10th சிபிஎஸ்சிக்கு அதை வந்து ஒரு சம்ல அப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏபில அதை ஸ்பெசிபிக்கா ஒரு கண்டிஷனே போடுவாங்க. 2 விதமா அதை வந்து சால்வ் பண்ணுவாங்க. எப்படி வந்துச்சு அப்படின்றத 2 விதமா சால்வ் பண்ணுவாங்க. ஏ பி சி. ஏபினா நம்மளுக்கு என்ன தெரியும்? B minus A equal to D, C minus B equal to D. அப்ப B minus A equal to C minus D. B இந்த சைட் கொண்டு போயிட்டு A இந்த சைட் கொண்டு வந்து 2B equal to A plus E அப்படின்னு கொண்டு வருவாங்க. இது இவங்களுக்கு ஒரு கண்டிஷனாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஆனா பசங்க படிச்சு 99.9% ஆஃப் பீப்புள் படிக்க மாட்டாங்க. அதாவது 1000த்துல ஒருத்தர் தான் அதை பார்ப்பாங்க. ப்ரூஃப் வேணும்னா காட்டுறேன். ஓகேவா? Condition for 3 numbers to be AP. A, B and C இருக்குன்னா நம்ம A plus D, A plus 2D எடுக்கணும்னா A plus C போட்டோம்னா 2A plus 2D வருது. அப்ப 2 காமன் எடுத்தோம்னா 2 into A plus D வருது. அப்ப 2B வருது. இன்னொரு விதத்துல நம்மளுக்கு காமன் டிஃபரன்ஸ் D. அதனால வந்து B minus C equal to D, C minus B equal to A. இதுலயும் minus B இந்த சைடு வந்துடும், A இந்த சைடு வந்துடும். அப்ப சேம் 2B equal to A plus D. அப்ப B equal to A plus C by 2. இப்போ நான் ஒரு 2 நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரீம்ஸ் 2 நம்பர் கொடுக்குறேன். 42, 78. மிடில் டேர்ம் கொடுக்கல. அப்போ A plus C divided by 2 போட்டோம்னா மிடில் டேர்ம். ஓகேவா? இப்ப 4 டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப மிடில் டேர்ம் கண்டுபிடிச்சிடுவோமா? அவ்வளவுதான், 60. அப்ப காமன் டிஃபரன்ஸ் என்ன? 18. அப்ப 18 ஆட் பண்ணா 96. இப்ப 4 டேர்ம் இருக்குன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இது 42 plus 96 equal to 60 plus 78. இப்போ இது 3 மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா அதேதான் 60 plus 96 equal to 78 into 2. அப்போ இதுதான் கண்டிஷன் ஃபார் ஏபி. அப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம டிராப் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல அது ஏன்னே நம்மளுக்கு தெரியாது. இப்ப இந்த இடத்துல எதுக்குடா இதை வந்து A plus C by 2 வந்து பீன் போட்டாங்கன்னு தெரியாது. அதோட ரீசன் என்ன? ஏபி. ஓகேவா? ரைட். அந்த ஒரு கண்டிஷன் அப்ளை பண்றப்ப உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். மத்தபடிலாம் வந்து வரவே வராது. A plus C by 2 பீன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியாது. எதுப்பா? 2 இதுவா? ஆமா, cos C minus cos A ஃபார்முலா.
cos c minus cos a என்ன 2 sin c plus d by 2 sin d minus c by 2. என்ன இது இப்பதானே இந்த இந்த சம்லயும் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுல. அப்போ ரிப்பீட்டடா ஒரு 4 சம் பார்த்தது. ஓ இந்த ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணிருக்கேன், இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிருக்கேன். sin a minus c கரெக்டா வந்துச்சு அவனுக்கு. அப்ப இது வந்து அந்த ஃபார்முலா தானே, cos c minus cos d. cos c plus cos d ன்னு இருக்குன்னா நீ வந்து ஓகே cos c plus அதுதான் ஒரு ஸ்டெப்ல இருந்து இப்ப sin a மைனஸ் sin c போறோம்னா அதை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். அதை முடிச்சுட்டு அதை மறந்துடும். ஓகேவா? இப்ப அந்த 2 cos a plus c by 2 sin a minus c by 2 அப்படின்னு போட்டுட்டியா, அதை எழுதிட்டியா? அடுத்து cos c minus a னா என்ன வரணும்? ஓகேவா? ரைட். cos c minus a போறோம்னா 2 cos 2 sin c plus d divided by 2. இன்னொன்னு sin d minus d divided by 2. அதான் நம்ம மறக்கவே. நீ இல்ல நான் சி மைனஸ் டி தான் வேணும் அப்படின்னு சொல்றேன்னா நீ வெளில மைனஸ் போடு. ஓகே, வெளில மைனஸ் போடுற மாதிரி இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. மைனஸ் ஆஃப் அப்படின்ட்டு போட்டோம்னா நீ வந்து சி மைனஸ் டியை போடலாம். இப்ப காஸ் ஆல்பா பிளஸ் காஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் சைன் ஆல்பா பிளஸ் சைன் பீட்டா ஹோல் ஸ்கொயர். அப்போ காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா அந்த சி பிளஸ் டி காஸ் சி பிளஸ் காஸ் டி ஃபார்முலால போட்டோம்னா 2 காஸ் சி பிளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் டி பை 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஸ்கொயரிங் பண்ணோம்னா 4 காஸ் ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் பீட்டா பை 2. இது எல்லாத்துக்கும் பிராக்கெட்ல போடுங்க, அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நிறைய பேர் இது தனித்தனியா கன்சிடர் பண்ணிடுவாங்க. இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா பை 2 அப்படின்றதுலாம் பிராக்கெட்ல போடும். சி பிளஸ் டி பை 2னாலும் பிராக்கெட்ல போடும். ஓகேவா? ரைட். அது ஆங்கிள். இதே மாதிரி இதையும் வந்து பிரிச்சிடலாமா? அப்ப இதுல காமனா என்ன எடுக்கலாம்னு பாக்கணும். 4 4 இருக்கு. ஓகே, 4 4 காமன். ஓகேவா? 4 4 காமன். நெக்ஸ்ட் அதே மாதிரி 4 4 எடுத்தாச்சு. அப்புறம் காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா பை 2 இருக்கு. இங்க காஸ் ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் பீட்டா பை 2 அதை எடுத்துட்டோம். அப்ப இது காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. படி 1 இடம். அது எவ்வளவு பெரிய தீட்டா இருந்தாலும் பரவாயில்ல. காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அவ்வளவுதான் ஆன்சர். அதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம்ல, அதான் ஆன்சர். சரியா? அப்போ ஒரு ஐடியானா அந்த ஒரு ஐடியாவை அப்ளை. இஃப் sin theta plus sin phi equal to √3 cos phi minus cos theta. அப்போ sin theta plus sin phi 2 sin theta plus pi by 2 cos theta minus pi by 2. √3 அப்படியே cos pi minus cos theta equal to 2 sin pi plus ஃபார்முலாப்பா இஃப் கொடுத்துருக்காங்க. இஃப்னா என்ன? இது வந்து ப்ரூவ்டு. அப்ப இந்த இடத்துல sin c plus sin d equal to 2 sin c plus d by 2 cos c minus d by 2 அப்ளை பண்ணிருக்காங்களா? இதே மாதிரி √3 அப்படியே இருக்கா? இது என்ன வரும்? 2 times cos c minus cos d equal to 2 sin c plus d by 2 sin d minus c by 2. ஓகேவா? இப்ப இது போட்டதுக்கு அப்புறம் ஆப்போசிட்ல இந்த 2 2 கேன்சல் பண்ணிடலாமா?
ஓகேவா? 2 கேன்சல் பண்ணிடலாம். இந்த √3 இதை வந்து இந்த சைட் கொண்டு வந்துடலாமா? இதுலயும் நீ இதை கேன்சல் பண்ணாலும் பண்ணலாம். இதை ரெண்டு கேன்சல் பண்ணனால பண்ணலாம். அப்போ கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் போடணும்னாலும் போடலாம். இப்ப இந்த √3 வந்து இந்த √3 இந்த டோட்டல் வேல்யூவும் இந்த சைட் கொண்டு வந்துருவோமா? மைனஸ்ல வருமா? அப்ப sin θ பிளஸ் π/2 அதை காமனா எடுத்துருவோமா? அப்ப இங்க cos θ மைனஸ் π/2 மைனஸ் √3 sin θ மைனஸ் π/2. இதுல வந்து என்ன வந்து ஆப்ஷன் நம்மளுக்கு காமனா எடுக்கிறப்போ ரெண்டு வேல்யூ. ஒன்னு sin θ பிளஸ் π/2 இஸ் 0. இன்னொன்னு இந்த வேல்யூ 0. x into x plus 1 equal to 0 னா ஒன்னு x equal to 0, x plus 1 equal to 0. கரெக்டா? அதே மாதிரி போடலாம். ஓகேவா? அப்போ sin θ plus π/2 equal to 0. இப்ப இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா என்ன ஆகும்? ஈக்குவல் டு 0 போட்டோம்னா இந்த √3 இந்த சைட் போகுமா? ஓகேவா? √3 இந்த சைட் போகுமா? cos θ minus π/2 கீழே வருமா? அப்ப sin θ minus π/2 divided by cos θ minus π/2 tan θ minus π/2. இந்த √3 டவுன்ல வந்துச்சுன்னா 1/√. அப்ப either θ plus π/2 equal to 0. எப்ப வந்து sin 0 ஆகும்? 0 டிகிரிக்கு. or θ minus π/2 equal to π/6. Yeah, right? π/6. இப்ப இந்த 2 வந்து இந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ θ equal to minus π. θ plus π equal to 0 னா θ equal to minus π. இந்த 2 இந்த சைட் போச்சுன்னா 2π/6 வருமா? அப்ப கேன்சல் ஆச்சுன்னா θ minus π equal to π/3. 60 டிகிரி. அப்போ ஒரு கிறிஸ்டல் கிளியரா ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். அப்ப θ equal to minus π அப்படின்றத நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா θ equal to minus πன்றத நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? ஓகேவா? sin 3θ sin of 3θ 3π இருக்கு. இந்த இடத்துல θ equal to minus πன்னு போட்டோம்னா minus 3π மாறிடும். sin 3π. sin of minus θ என்ன? minus sin θ. அப்புறம் என்ன கேன்சல் ஆயிடும்? 0. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் θ minus π equal to θ minus π equal to π/3 இருக்கு. into 3 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 3θ minus 3π equal to π ஆயிடும். அப்போ 3π இந்த செட் கொண்டு போனோம்னா 3θ equal to π plus 3π மாறிடும். அப்ப அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணனா 3θ இடத்துல 5 plus 3π சப்ஸ்டியூட் பண்ணனா sin of 180 plus θ என்ன? minus sin θ. minus sin θ. அப்பயும் கேன்சல். ஓகேவா? ரெண்டு கேஸ்க்கும் ஒண்ணுதான் வரும். Prove that. 7 sum பாருங்க. Prove that cos A plus cos B divided by sin A minus sin B plus sin A plus sin B divided by cos A minus cos B. பவர் n இருக்கு. ஈவன் ஃபங்க்ஷனா இருக்குன்னா 2 cot power n A minus B by 2 வரணுமா? ஆட் ஃபங்க்ஷனா இருக்குன்னா அது ஆட் n equal to ஆடா இருக்குன்னா 0 வரணுமா? So cos A plus cos B ஃபார்முலா என்ன? 2 cos A plus B by 2 cos A minus B by 2. ஓகேவா? அதே மாதிரி வந்து இங்கேயும் sin A plus B என்ன? 2 sin A plus B by 2 cos A minus B by 2. அதே மாதிரி sin A minus B 2 cos A plus B by 2. ஓகேவா? cos A plus B by 2 sin A minus B by 2. அதே மாதிரி இங்கேயும் பக்கத்துல cos A minus cos B
2 sin a plus b by 2 sin b minus a by 2. ஓகேவா? இப்ப இதுல 2 cos cos கேன்சல் ஆயிடும். இப்ப cos a minus b by 2 sin a minus b by 2. ஓகேவா? ரைட்? இப்ப நெக்ஸ்ட் இங்க sin sin கேன்சல் ஆயிடுது. அதுவும் 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ cot a minus b by ஓகேவா? புரிஞ்சுதா? அந்த ஸ்டெப் வந்து புரிஞ்சுதா? அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த வேல்யூ வந்துச்சா? ஓகேவா? இப்போ மைனஸா வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்ப இந்த cot a minus b by 2 ஓகேவா? ஐடியா வந்துச்சா? சரி, நெக்ஸ்ட் இங்க மைனஸ் இருக்குல்ல, இங்க நம்மளுக்கு மைனஸ் தானே வந்துச்சு. அப்போ பவர் n ஆட் நம்பரா இருக்குன்னா என்ன ஆகும்? மைனஸ் வந்து நம்ம தனியா எடுக்கணும், என்ன பண்ணும்? -1 பவர் n cot a minus b by 2 பவர் n. இங்க எனக்கு மைனஸ் வந்துச்சு ஃபார்முலா படி. ஓகேவா? எனக்கு மைனஸ் வந்துச்சு, அத நான் அப்ளை பண்றேன். ஏன்னா எனக்கு b மைனஸ் a மைனஸ் வந்துச்சு, b மைனஸ் a தான் இருந்துச்சு. எனக்கு a மைனஸ் b தான் நான் இதை கன்வெர்ட் பண்ண முடியும். ஃபார்முலா படி எனக்கு b மைனஸ் a இருக்கு. இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு, இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. இங்க b மைனஸ் a இருக்கு. a மைனஸ் b வரணும்னா நான் மைனஸ காமனா எடுக்கணும். அப்ப மைனஸ காமனா எடுத்தனா மைனஸ் ஆஃப் a மைனஸ் b வரும். அப்ப அந்த மைனஸ் வந்து சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா மூலியமா -1 வந்து வெளில வருது. ஓகேவா? புரியுதா? அப்போ அந்த இடத்துல அதனாலதான் இங்க மைனஸ் வரும். சோ இங்க பவர் என்னன்றதுனால நம்ம அப்படியே போட்டுடலாம். பவர் இங்க -1 இருக்கு, அதனால அந்த மைனஸ வந்து நம்ம -1 பவர் n cot a minus b by 2. இப்போ ரெண்டுமே cot a minus b by 2 cot a minus b by 2 ஈவன் நம்பரா இருக்குன்னா இது பிளஸ்ஸா மாறிடும். அப்ப ரெண்டு ஆட் ஆயிடும். ஆட் நம்பரா இருக்குன்னா இது மைனஸா மாறிடும், கேன்சல் ஆயிடும், 0. ஓகேவா? இது வேலைக்காவது. இந்த சம்ம நீங்க போடுங்க. எப்படி இருந்தாலும் நீங்க வீட்டுக்கு போய் எல்லாம் போட மாட்டீங்க. இப்ப டிஃபரன்ஸ் புரியுதா? இப்போ இந்த நம்ம பார்த்தோம்ல, இந்த பார்ட்ல உனக்கு ஒரு 25% தான் உன்னோட ட்ரிக்னாமெட்ரில என்சிஆர்டி ட்ரிக்னாமெட்ரி இருக்குல்ல, அதுல நம்ம வந்து ஒரு 15-20 சம் பார்க்கறோம்னா அதுல ஒரு 4 சம் 5 சம் தான். டிஃபிகல்டி லெவலும் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? ரைட்? அப்போ ஒரு எக்ஸசைஸ் அப்படின்ட்டு வந்து நீ ஒரு எக்ஸசைஸ் சொல்லு, அந்த ஒரு எக்ஸசைஸ்ல 5 சம் தான் இருக்கும், கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ 8 சம் பாருங்க. sin x plus sin y equal to a, cos x plus cos y equal to b. Find the value of tan x plus y by 2 tan x minus y by 2. For sin x plus sin y equal to a மூலமா 2 sin x plus y by 2 cos x minus y by 2. cos வந்து 2 cos x plus y by 2 cos x minus y by 2. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா என்ன ஆகும் நமக்கு? ஓகேவா? கேன்சல் ஆயிட்டு tan வரும். ஓகேவா? எது கேன்சல் ஆகும் அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு cos cos கேன்சல் ஆயிடும். அப்போ 2 கேன்சல் ஆயிடும். sin x plus y by 2 cos x plus y by 2 வரும். ஓகேவா? அப்போ tan x plus y by 2 equal to a by b. ஓகேவா? ரைட்? இப்ப அதுவே அது ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிஞ்சிருச்சா? நம்ம ஆன்சர் வந்து a by b சொல்லிட்டோமா? செகண்ட் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா 4 sin square x plus y by 2 cos square x minus y by 2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றோம்னா அப்ப என்ன ஆகும்? cos square x minus y by 2 இங்க இது வந்து என்ன ஆகும்? 1 மாறிடுமா? ஓகேவா? ரைட்? அப்ப a square plus b square வரும். 4 cos square x minus y by 2 into 1 equal to a square plus b square. So
இது வந்து என்ன காஸ் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது 4 கீழே போயிடுமா, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பை 4. ரெசிப்ரோக்கல் போட்டா என்ன ஆகும், காஸ் ஸ்கொயரோட ரெசிப்ரோக்கல் என்ன, சீக்கன் ஸ்கொயர். இதோட ரெசிப்ரோக்கல் 4 பை a ஸ்கொயர் பிளஸ் b. சீக்கன் ஸ்கொயர் என்ன, 1 பிளஸ் tan. அப்போ இத 1 இதை செட் கொண்டு போயிடலாமா, -1 மாறிடுமா. ஓகேவா, -1 மாறிடுச்சா, எல்சிஎம் எடுக்கலாமா. 4 minus a square minus b square divided by a square plus b square. இது என்ன, tan squared. எனக்கு tan x minus y வேணும்னா என்ன, ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ ஓவராலா ஸ்கொயர் ரூட் தான். ஓகேவா. இப்போ ஒரு 8 சம் பார்த்திருக்கோம். இப்படிலாம் இப்ப எல்லா இடத்துலயும் ரிப்பீட்டடா ஏன் இந்த சம்ஸ் எல்லாம் பாக்குறோம்னா, அந்த ஃபார்முலாவை மக்கப் பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகாது, கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கும். ஆனா சம்ல நீ அப்ளை பண்ணணும்னு பார்த்தனா உன்னை அறியாமலே அது வந்து மைண்ட்ல வந்து பிக்ஸ் ஆயிட்டே இருக்கும். அதுக்காக தான் இதை பண்றோம். tan x plus y வந்து எவ்வளவு ஈஸியா வந்துச்சு. இதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. எப்படிலாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 60க்கு நான் டைரக்டா வேல்யூ போட்டுடலாம். அதனால அப்பா 3 வேல்யூ ஆயிடுச்சு. இல்லைன்னு 2 வேல்யூவா போட்டுட்டு ஒன்னா சேர்த்துலாம் பண்ணலாம். இப்ப 10ம் 50யும் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணிடலாம். 2 sin a sin b என்ன வரும், into 2 divide by 2. அதுக்குதான் இங்க 4 ஆயிடுச்சு. ஓகேவா, என்னோட ஃபார்முலா என்ன, 2 sin a sin b அப்படின்னா cos c minus d, ஓகேவா, மைனஸ் cos c plus d. ஓகேவா, அத போட்டோம்னா ஒரு வேல்யூ கம்மி ஆகுமா, c minus d வந்து -40 ஆகி போச்சா, cos of -40 plus 40 cos 60. இப்ப என்னாச்சு, cos 60 ஓட வேல்யூ அப்ளை பண்ணிடலாமா, 1/2. அப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகும், இந்த வேல்யூ 2 இங்க மல்டிப்ளை ஆகும், வேல்யூ 2 மல்டிப்ளை ஆகும். அப்ப √3/4. இப்போ இந்த √3/4 cos 40 sin 70. √3/4 into 1/2 என்ன, -1/2 என்ன, -√3/8 sin 70. ஓகேவா. இப்போ அடுத்து நோட் பண்ணு, தெளிவா நோட் பண்ணு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இப்ப இங்கேயும் sin a cos b, எனக்கு 2 வேணும்ல, அதனால into 2 divided by 2 போட்டிருக்கேன். அதுதான் இங்க 8 ஆகி போச்சு. ஓகேவா. சோ sin 70 plus 40 என்ன ஆகும், sin 70 cos 40. அப்போ ஓகேவா, அதை அப்ளை பண்றப்பதான் sin 110 sin 30 மாறிடுது. இதுக்கு மொத்தமா இந்த √3/8 இருக்குல்ல, அதை நீ காமனா எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். இப்ப sin 30க்கு உனக்கு வேல்யூ தெரியும், 1/2. ஓகேவா, 1/2 உனக்கு வேல்யூ தெரியும். அப்ப அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சா. ஓகே, இப்ப இந்த √3/8 sin 70, √3/8 into 1/2, √3/16 அது தனியா வந்துருச்சா, √3/16 தனியா வந்துருச்சா, √3/8 sin 70, -√3/8 sin 70 ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சா. ஓகேவா. உன்னோட ஒர்க் என்னன்னா, டியூட்டி என்னன்னா, ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் என்னெல்லாம் நடந்திருக்கு, எப்படிலாம் நடந்திருக்கு. இப்ப இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்தாச்சா, என்சிஆர்டி கொஸ்டின் பார்த்து வச்சுக்கேன், இவ்வளவு தானே இதை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லாமே டாப்ல ஃபர்ஸ்ட் 2-3 கொஸ்டின் பார்த்தோம்ல, அந்த ரேஞ்ச்ல தான் எல்லாமே.
So next question, prove that cot 3x அப்ப cos 4x plus cos 2x cos அப்ப 2 times cos c plus d by 2 cos c minus d by 2 ஓகேவா cos c plus d by 2 cos c minus d by 2 அதே மாதிரி sin 2 sin c plus d by 2 cos c minus d by 2 ஓகேவா இது புரிஞ்சுதா இப்ப இதுல நீ காமனா எடுத்தனா என்ன காமனா இருக்கு cos 3x காமனா இருக்கா இதுல sin 3x காமனா இருக்கு அது காமனா எடுத்தனா உள்ள என்ன வரும் இங்க 1 இங்க 2 cos x ஓகேவா ரைட் அப்ப அதை அப்ளை பண்றப்ப உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் செட் ஆயிடும் ஓகேவா ரைட் சோ எப்பெல்லாம் ஒரு ஐடியாலஜி உனக்கு கரெக்டா வருதுன்னு நினைக்கிறியோ அப்பெல்லாம் உனக்கு வந்து நான் இது போடுறேன் என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நீ நினைக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் ஓகேவா ரைட் அப்போ ஒரு திங்கிங் அந்த திங்கிங் ஏத்த மாதிரி தான் ஆன்சர் காம்ப்ளெக்ஸா இருக்கிற ஒரு விஷயத்த சிம்பிளிஃபை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணணும் அந்த சிம்பிளிஃபிகேஷன் நான் எப்படி பண்றேன் அப்படின்றது தான் நம்ம பார்ப்போம் அப்போ அடுத்தது வருது ரெண்டா கமிட் பண்ணிடுவோமா ரெண்டா கமிட் பண்ணா என்ன ஆகும் cos c plus cos d என்ன 2 cos c plus d by 2 cos c minus d by 2 அதை அப்ளை பண்ணு பாக்குறது ஆல்பா பீட்டா காமான்னு பயங்கரமா இருக்குல்ல கொச்ச கொச்சன்னு இருக்குல்ல அது எல்லாம் செகண்ட் பார்ட் வந்து அப்படியே மினிமைஸ் ஆகும் ஓகே கொஞ்சம் கொஞ்சமா மினிமைஸ் ஆகும் இதுதான் நீ ஒர்க் பண்ணு ஒரு ஐடியானா அந்த ஐடியாவை எப்படிலாம் நீ வந்து யோசிக்கிற அப்படின்றதுதான் உன்னோட இம்பார்ட்டன்ஸ் ஸ்டெப் புரியுதா பாரு 2 cos c plus d by 2 cos c minus d by 2 அதே மாதிரி தான் ரெண்டாவது பார்ட்டுக்கும் 2 cos c alpha plus beta plus gamma plus gamma by 2 alpha plus beta plus gamma minus gamma by 2 ஓகேவா இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் செகண்ட்ல வந்து இந்த செகண்ட் பார்ட்ல ஆல்பா பிளஸ் பீட்டா பை 2 இருக்குல்ல அதை ரெண்டையும் காமனா எடுக்கலாம் 2வையும் காமனா எடுக்கலாம் அப்ப cos வந்துச்சா ஆல்பா மைனஸ் பீட்டா பை 2 cos ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் 2 ஆல்பா பை 2 அப்ப இது ஒரு சி இது ஒரு சி இது டி அப்ப திருப்பி ஒன்னா கம்பைன் பண்ணனா 2 cos c plus d by 2 divided by okay c plus d divided by 2 அப்ப இங்க ரெண்டுமே 2 இருக்கு அதனால மேல ஆட் ஆயிடுமா பீட்டா பீட்டா கேன்சல் ஆகும் 2 ஆல்பா plus 2 காமான்னு வரும் இங்கே வந்து உள்ள மைனஸ் ஆகுமா ஆல்பா ஆல்பா கேன்சல் ஆகும் -2 பீட்டா -2 காமா அப்படின்னு வரும் டிவைடட் பை ஓகேவா அந்த 2 கேன்சல் ஆயிட்டு வந்துடும்ல ஆட்டோமேட்டிக்கா டிவைட் பை 2 மட்டும் வந்து வரும் இப்ப மேல என்னாச்சு இந்த பார்ட்ல என்னாச்சு இந்த பார்ட்ல என்னாச்சு பீட்டா பீட்டா கேன்சல் ஆயிடுச்சு 2 ஆல்பா பிளஸ் 2 காமா பை 2 அதுல 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்ப வெறும் ஆல்பா பிளஸ் காமா பை இந்த 2 மட்டும் தான் இருக்கு இங்க என்னாச்சு மைனஸ் பீட்டா மைனஸ் காமா அப்ப காசு தானே மைனஸ் காமனா எடுத்தோம்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா ஓகேவா ரைட் so this 2 4 cos alpha plus beta by 2 gamma plus beta by 2 gamma beta plus gamma by 2 நல்லா இருக்கு क्वेश्चन யோசிக்கிறது வேற ஒண்ணும் இல்லை அப்போ ஐடியாவை நீ அப்ளை பண்ணா ஆன்சர் சரியா அப்போ கொஸ்டின்ஸ
என்ன மாதிரிலாம் நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்றதுதான் இந்த இடத்துல பார்த்தோம். இது முடியுதா? இது ரிலேட்டடா. அப்ப இது என்ன பண்ணுவோம்? cos c மைனஸ் cos d அப்ளை பண்ண ஆன்சர். அப்ப எவ்வளவு டைரக்டா ஒரு கொஸ்டினை கேட்கறான், என்சிஆர்டி கொஸ்டின். என்னோட புக்ல கேட்கிற கொஸ்டின் இது. இதுவும் cos c பிளஸ் cos d அப்படியே போட்டு டக் டக்கு கேன்சல் ஆயிட்டு ஆன்சர் வந்துடும். நீ யாருன்னு டிசைட் பண்றது நீ மட்டும் தான், வேற யாரும் இல்லை. எப்படி நான் கம்பைன் பண்ண போறேன், ஏன் அதை கம்பைன் பண்ண போறேன் அப்படின்றத நீ திங்க் பண்ண உனக்கு ரிசல்ட் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி சைன் 10 சைன் 50 சைன் 70. அப்ப 10ஐயும் 50யும் ஒண்ணா முதல்ல கம்பைன் பண்ணு. அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிட்டு 70 கூட கம்பைன் பண்ணு, கேன்சல் ஆயிட்டு ஆன்சர். செகண்ட்ல 30க்கு வேல்யூ போட்டுடலாம், தேர்ட்லயும் 60க்கு வேல்யூ போட்டுடலாம். இந்த சம் போட்டோம்ல, கண்டினியூஸா அடுத்த ஸ்டெப்பா போட்டுட்டே இருந்தோம்ல, அந்த கொஸ்டின். சைனு, அடுத்து வந்து காசு, அடுத்து டேன். பிராக்டிஸ்க்காக எப்படிலாம் இந்த கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் ஆங்கிள்ஸ் வேற பார்க்கணும். ஆனா மல்டிபிள் ஆங்கிள்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி cos a sin b tan a plus b ஃபார்முலா சொல்லு. ஓகேவா? cos a plus b ஃபார்முலா சொல்லு. இப்போ இதை வச்சுதான் நம்ம மல்டிபிள் ஆங்கிள்ஸ் போட போறோம். மல்டிபிள் ஆங்கிள்ஸ்னா என்ன? 2 θ 3 θ 5 θ 10 θன்னு எவ்வளவு வேணா போடலாம்ல. இதை வச்சுதான் மல்டிபிள் ஆங்கிள்ஸ் போட போறோம். sin a plus b என்ன சொன்னீங்க? sin a cos b plus cos a sin b. அப்போ ரெண்டுமே தீட்டா, a plus a ன்னு இருக்கு. அப்ப என்ன ஆகும்? sin a sin theta cos theta cos theta sin theta ரெண்டுமே சேம் தானே. அப்ப sin 2 theta equal to 2 sin theta cos theta. ஓகேவா? ரைட்டா? sin 2 theta equal to sin theta cos theta. ஃபர்ஸ்ட் sin 2 theta போட போறோம். இல்ல 2a கூட போட்டுக்கலாம், a கூட சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். sin 2a equal to என்ன? sin a plus a. ஏவும் a தான், bயும் a தான். அப்போ sin a cos b which is equal to a cos a sin b which is equal to a. அப்ப என்ன ஆகுது? 2 times sin a cos a வா ஆயிப்போச்சு. அப்போ தீட்டா இருக்குன்னா 2 sin theta cos theta. ஓகேவா? 2 sin theta cos theta வா மாறுது. ஓகேவா? இதுதான் மல்டிபிள் ஆங்கிள். ஃபர்ஸ்ட் sin 2a equal to என்ன? 2 sin a cos a. cos a plus b ஃபார்முலா என்ன? cos a cos b minus sin a sin b. sin 2a க்கு ஒரு ஃபார்முலா தான். ஓகேவா? sin 2a க்கு ஒரு ஃபார்முலா தான். ஓகேவா? இப்போ cos 2a போடுறோம்னா என்ன ஆகும்? cos 2a equal to cos a plus a. அப்ப இந்த இடத்துல a சப்ஸ்டிட் பண்ணோம், இங்க a சப்ஸ்டிட் பண்ணோம். a இருக்கு, a இருக்கு. அப்போ cos 2a equal to என்ன? cos a into cos a cos squared a minus sin squared a. cos 2a க்கு ஒரு ஃபார்முலா,
ஓகேவா? cos 2a ஒரே ஒரு ஃபார்முலா. ஆனா இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? cos square equal to என்ன 1 minus sin square ல ஐடென்டிட்டி படி. அப்போ cos 2a இன்னொரு ஃபார்முலா 1 minus sin square a minus sin square a ஆல்ரெடி இருக்கு. அப்ப என்ன ஆகும்? 1 minus 2 sin square a cos 2a equal to 1 minus 2 sin square a. சரி, இப்ப இதே மாதிரி sin square நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். cos 2a equal to cos square a minus of 1 minus cos square a. அப்ப மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா cos square a minus 1 plus cos square a வா மாறிடும். அப்ப என்ன ஆகும்? 2 cos square a plus 1 மாறிடும். ஓகேவா? சாரி, மைனஸ் ஒன்னா மாறிடும். அப்போ cos square a மூணு ஃபார்முலா, cos 2a மூணு ஃபார்முலா. cos square a minus sin square a, 1 minus 2 sin square a, 2 cos square a minus 1. இப்ப இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்குல்ல, மூணுமே ஃபார்முலா தான் இருக்கு. ஆனா இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னா, எனக்கு sin square a ஓட வேல்யூ வேணும். sin square a ஓட வேல்யூ வேணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த minus 2 sin square a இந்த சைட் கொண்டு வந்துருவேன்னா cos 2a இந்த சைட் கொண்டு வந்துருவேன். அப்போ என்னோட ரிசல்ட் என்ன ஆகும்? 2 sin square a equal to 1 minus cos 2a ஆயிடும். ஓகேவா? அப்ப இந்த 2 கீழே வந்துச்சுன்னா sin square a equal to 1 minus cos 2a divided by 2. இந்த மாதிரி என்னால கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த ஃபார்முலாவை நிறைய இடத்துல அப்ளை பண்ணுது. எல்லா இடத்துலயும் ஓகேவா? எது எதெல்லாம் நெக்ஸ்ட் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி படிப்போமா, அதுல அப்ளை பண்ணும். எல்லாத்துலயும் அப்ளை பண்ணும், ஜாலியா அப்ளை பண்ணிட்டே போகணும். ஓகேவா? இப்ப இதே மாதிரி இந்த ஃபார்முலாவே கொண்டு வரலாம்ல. இந்த -1 இந்த சைட் போச்சுன்னா +1 மாறிடும். 2 கீழே வந்துச்சுன்னா cos square a equal to 1 plus cos 2a divided by 2. sin square a equal to 1 minus cos 2a by 2. cos square a equal to 1 plus cos 2a by 2. அப்படியே அப்ளை பண்ணுவானுங்க. ரைட்டா? ஓகேவா? சரி, tan a plus b ஃபார்முலா என்ன? tan a plus b equal to tan a plus tan b divided by 1 minus tan a tan b. அப்ப tan 2a என்ன பண்ணணும்? b இடத்துலயே a சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப tan a plus tan a 2 tan a வா மாறிடுமா? 1 minus tan a into tan a. tan 2a equal to 2 tan a divided by 1 minus tan square a. Okay? Wait. அங்க உட்காந்து ஃப்ரீயா. ஓகே, 2 tan a divided by 1 minus tan square a. ஓகேவா? சோ இததான் இந்த இடத்துல நம்ம பண்றோம். ஓகேவா?
அப்ளை பண்ணா ஏன் வருதுன்னு தெரிஞ்சிருச்சா? அப்போ ஆல்ரெடி cos 2 theta equal to cos square theta minus sin square theta இருக்கு. பிளஸ் இருக்குன்னா 1. இப்ப யோசி, cos power 4 theta minus sin power 4 theta இருக்கு. cos power 4 minus sin power 4 இருக்கு. அப்ப cos squared whole square minus sin squared whole square மாறிடும். அப்ப cos square plus sin square, cos square plus sin square, cos square minus sin square. இது 1 மாறிடுமா? இது cos 2 theta மாறிடும். ஓகேவா? அங்க ஒண்ணு பார்த்தோம், அங்க இங்க அப்ளை பண்ணும். ஓகேவா? cos square minus sin square இப்பதானே பார்த்தோம். cos square minus sin square வந்து cos 2 theta. இப்ப ஸ்டார்டிங் எக்ஸசைஸ்ல நம்ம பார்த்த ஒரு சில கொஸ்டினுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். cos square 2 theta minus sin square 2 thetaன்னு இருக்கும். அப்ப அதுக்கு நான் வேல்யூ போடணும்னா டைரக்டா cos 2 theta போட்டு 2 into 30 இருக்குன்னா cos 60. ஓகே, cos 60 ஓட வேல்யூ நான் போட்டு போயிடுவேன். ஓகேவா? இப்ப கொரோலரி பாரு, இந்த 1 minus 2 sin square இருந்து இதுதான் நான் போட்டு காமிச்சேன். 1 minus 2 sin square வந்து என்னது? 1 minus 2 sin square வந்து cos 2 theta. அப்போ sin square என்ன சொல்லலாம்? sin square 2 sin square equal to 1 minus cos 2 theta வரும். ஆனா sin square மட்டும்னா 1 minus cos 2 theta by 2 வரும். cos என்ன வரும்? அதே மாதிரி 1 plus cos 2 theta by 2. நீ a சப்ஸ்டிட் பண்ணாலும் பரவாயில்ல, theta சப்ஸ்டிட் பண்ணாலும் பரவாயில்ல, b சப்ஸ்டிட் பண்ணாலும் பரவாயில்ல, அது நம்மளோட சாய்ஸ். ஓகேவா? x plus y whole square சொன்னாலும் பரவாயில்ல, a plus b whole square சொன்னாலும் பரவாயில்ல. அந்த மாதிரிதான். இப்ப புரியுதா? அப்போ ஒரு டேட்டா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கண்டுபிடிச்சோம், அதுல இருந்து மத்தது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். அதை நம்ம அப்ளை பண்ண புதுசா நம்மளுக்கு அப்படியே புதுசா வந்துகிட்டே இருக்குது. சோ இதுதான் இங்க சைன்ல பார்த்தோம். அப்போ மெமரிக்கு sin square any angle equal to 1 minus cos 2 times angle divided by 2. cos square any angle 1 plus cos 2 times angle divided by 2. இப்போ tan 2 theta ஆப்வியஸ்லி இப்பதான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்பதான் நம்ம பார்த்தோம். சரியா? இது வந்து மல்டிபிள் ஆங்கிள் 2. இப்போ இதோட கொராலரி சப் ஆங்கிள்ஸ் theta by 2. நம்ம sin 2a equal to sin 2 sin a cos a போட்டுமா? sin 2a equal to நான் a equal to theta by 2 நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்ப என்ன ஆகும்? sin 2 into theta by 2 ஆயிடுமா? 2 to cancel ஆயிடும், sin theta ஆயிடும். 2 sin a ஓட வேல்யூ என்ன? theta by 2. b ஓட cos ஓட வேல்யூவும் theta by 2. அப்ப இதுக்கு பேர் என்ன? half angle. அப்ப sin theta-வை கூட நம்ம இது மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும். sin theta-ன்னு இருக்குன்னா அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 2 sin theta by 2 cos theta by 2ன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இதுக்கு சப் மல்டிபிள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த sin 2a ஃபார்முலா இருக்கா, அதுல இருந்தா sin a ஓட ஃபார்முலா sin 2 theta equal to 2 sin theta cos theta னா sin theta equal to 2 sin theta by 2 cos theta by 2. இதே மாதிரி cos theta என்ன ஆகும்? cos square theta by 2 minus sin square theta by 2 equal to 2 cos square theta by 2 minus 1 equal to 1 minus 2 sin square theta by 2. ஓகேவா? அப்படியே போட்டுக்கிட்டே போலாமா? இது போட்டுருமா? இப்ப இதுல இருந்து half angle 1 minus 1 minus cos theta இருக்கு, 1 minus cos theta இருக்கு.
இதை நான் சைனா மாத்தணும். அப்போ 1 மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னன்னா 2 டைம்ஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 போடும். சேம் தான். நான் ஏன் வந்து இந்த இடத்துல ஏ வச்சு நான் போட்டேன் அப்படின்னா, ஏன் இந்த இடத்துல ஏ வச்சு போட்டேன்னா, ஏ இடத்துல நான் தீட்டா பை 2 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும்? இதே இடத்துல ஏ இடத்துல தீட்டா பை 2 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும்? சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 ஆகுமா? 1 மைனஸ் காஸ் 2 இன்டூ தீட்டா பை 2. அப்ப காஸ் தீட்டா ஆகுமா? டிவைடட் பை 2. அப்ப காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 என்ன ஆகும்? 1 பிளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை 2. ஓகேவா? அப்ப ஐடியாலஜி ஒண்ணு. அந்த ஐடியாலஜில வந்து நீ சப்ஸ்டியூட் பண்ணதான் வரும். உனக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 10 சம் 15 சம் வந்து எப்படி வருது அப்படின்ட்டு வந்து ஃபார்மேட்லாம் காமிச்சேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரோம். வெறும் ஐயோ சைன் சி பிளஸ் சைன் டி இதுவே கஷ்டமா இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, சைன் சி இடத்துல 150 பிளஸ் எக்ஸ், டி இடத்துல 150 மைனஸ் எக்ஸ், இதை கம்பைன் பண்ணா என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது. அப்போ அந்த பிராக்டிஸ் பண்ணதான் நம்மளுக்கு இந்த டேட்டா நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். அதுக்காக தான் சப் மல்டிபிள்காக தான் நான் அங்க தீட்டாவை நான் சப்ஸ்டியூட் பண்ணல. சரி, அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 வந்து ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் தீட்டா பை 2 ஆச்சா? ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன? இப்போ அதே மாதிரி tan 2a வந்து 2 tan a டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் a பாருங்க. அங்கேயும் வந்து a ஈக்குவல் டு தீட்டா பை 2 சப்ஸ்டியூட் பண்ணா tan தீட்டா மட்டும் வரும். 2 tan தீட்டா பை 2 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 2. இங்க சைன் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோமா? அப்ப சைன் தீட்டா பை 2 என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் வரும். ஓகேவா? ரைட். அப்போ ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா சைன் தீட்டா பை 2 வரும். சைன் தீட்டா இப்ப இதுக்கு முன்னாடியே இருக்குல்ல, அதுலயும் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2a 2 தீட்டா டிவைட் பை 2 வந்துச்சு. அங்கேயும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2 அப்படின்ட்டு வந்து வரும். அதே தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்றோம். இப்ப சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 கிடைச்சிருச்சா? சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 கிடைச்சிருச்சு. சைன் தீட்டா பை 2 டிவைட் பை காஸ் தீட்டா பை 2 போட்டா என்ன ஆகும்? tan தீட்டா பை 2 கிடைக்கும். அப்ப tan தீட்டா பை 2 நம்ம என்ன போடலாம்? ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை, டிவிஷன் பண்ணோம்னா 2 2 கேன்சல் ஆயிடும். 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைட் பை 1 பிளஸ் காஸ் தீட்டான்னு போடும். சரி, இந்த கொஸ்டின் அப்படியே விட்டுருவோமா என்ன? விடமாட்டோம். 1 மைனஸ் காஸ் டிவைடட் பை 1 பிளஸ் காஸ், இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தோம்னு வச்சுக்கோயே, 1 மைனஸ் காஸ் டிவைட் பை 1 மைனஸ் காஸ். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் 1 மைனஸ் காஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் which is sin ஸ்கொயர். அப்ப ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுமா? அப்ப 1 பை என்ன ஆயிடுச்சு? 1 மைனஸ் காஸ் டிவைடட் பை சைன் ஆயிடுச்சு. ஓகேவா? ரைட். ஓகேவா? அப்போ ஒண்ணுல இருந்து அடுத்துன்னு போனோம்னா இதுல இருந்து நீ சொன்ன மாதிரி 1 பை சைன் மைனஸ் காஸ் பை சைன் போடலாம். 1 பை சைன் என்ன? கொசிகட். காஸ் பை சைன் என்ன? அதையும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நல்லா இருக்குல்ல? ஜாலியா இருக்குல்ல? பண்ணலாம். அது கான்ஜுகேட்டடு. அதுக்கப்புறம் வந்து பிளஸ் 1 போடு, பக்கத்துல 1 போடு. இன்டூ வந்து 1 வந்து என்ன? சீக்கன் ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா போடு, காமன் ஆயிடு. சரி, இப்போ சைன் தீட்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் tan வேணும். சைன் தீட்டா இருக்கு, அதை டேனா மாத்தணும். எல்லாமே டேன்ல இருக்கணும். காஸ் இருக்கு, அதை டேனா மாத்தணும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு சைன் 2 தீட்டா என்ன தெரியும்? 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா தெரியுமா? 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு தெரியும். நம்பர் 1. இப்போ டிவைடட் பை 1 which is cos square plus sin square. ஓகேவா? cos square plus sin square. இப்போ மேலையும் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் போடுறோம், கீழே டிவைட் பை காஸ் ஸ்கொயர் போடுறோம்.
அப்ப என்ன ஆகும்? ஒரு காஸ் கேன்சல் ஆயிடும். ஓகே, இங்க 2 காசும் கேன்சல் ஆயிடும், 1 மட்டும் இருக்கும். இங்க டேனா மாறிடுச்சு. அப்ப இங்க 2 இருக்கா, சைன் பை காஸ் வந்து டேனா டிவைடட் பை 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. அது மைனஸ் வரும். tan 2a ஓட ஃபார்முலால 1 மைனஸ் tan ஸ்கொயர் வரும். அது மைனஸ். நினைச்சேன் இது மாதிரி ஒரு கொஸ்டின் வரலாம் அப்படின்னு. இப்ப இதே மாதிரி cos 2 தீட்டா போட்டு cos 2 தீட்டாவை டேனோட டேர்முக்கு மாத்தணும். அப்ப என்ன பண்ணுவோம்? ஆப்வியஸ்லி டிவைடட் பை காஸ் பை சைன் ஸ்கொயர், திருப்பி டிவைடட் பை காஸ், எல்லாத்துக்கும் காஸ் டிவைட் பண்ணா இது என்ன ஆயிடுச்சு? 1 மாறிடுச்சா? இது மைனஸ் tan ஸ்கொயர். இது 1 மாறிடுச்சா? இது பிளஸ் tan ஸ்கொயர். அப்ப 1 மைனஸ் tan ஸ்கொயர் டிவைடட் பை 1 பிளஸ் tan ஸ்கொயர். இதுதான் cos 2 தீட்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் tan. தேவை, கண்டிப்பா தேவை. அதனால இத வந்து சும்மா ஃபார்மாலிட்டி தானே அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. தேவை. சைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ், சைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட், சைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கொசீக்கண்ட், எல்லாத்தையுமே மற்ற டேர்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த கன்வர்ஷன் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு 10th இருந்துச்சு நாடி, ஆனா அந்த கன்வர்ஷனை தூக்கிட்டாங்க. கன்வர்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு மாத்து. 1 பிளஸ் tan ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயரா மாத்துனா 1 பை சீக்கண்ட் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர். திருப்பி tan ஸ்கொயர் பை சீக்கண்ட் ஸ்கொயர், அதை கேன்சல் பண்ணா சைன் ஸ்கொயர் வரும். திருப்பி அதே வந்துடும், காஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் வந்துடும். ஓகேவா? நம்மளோட கொஸ்டின் காஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் tan, சைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் tan. காட்னா ஈஸியா ரெசிப்ரோக்கல் போட்டு போயிடும். ஓகேவா? ரைட். அப்ப மல்டிபிள் ஆங்கிள் 2 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? ஓகேவா? இப்ப இதே மாதிரி 2 தீட்டா பார்த்தோம்ல, 3 தீட்டா. நெக்ஸ்ட் என்ன? 3 தீட்டா. 4 தீட்டா வந்து 2 டைம்ஸ் 2 தீட்டா போட்டுக்கலாம். 3 தீட்டா வந்து 2 தீட்டா பிளஸ் தீட்டா தான் போட முடியும். ஓகேவா? ரைட். இதுவும் ஃபார்முலா. ஓகேவா? sin 3 theta equal to 3 sin theta minus 4 sin cube theta. cos 3 theta வந்து 4 cos cube theta minus 3 cos theta. சரி, கவனிங்க. இதெல்லாம் டெரிவேஷன் நீங்க போடணும். ஓகேவா? நீ போயிட்டு சோறு சாப்பிட்டு வந்து இங்க போடுற, நீ வீட்டுல உட்காந்து போடுற, இல்லைன்னா இங்க வந்து போடுற. மழையா இருக்கட்டும், நீ கொடை குடிச்சிட்டு வா, இல்ல ஆட்டோ குடிச்சிட்டு வா, எனக்கு போடணும். நேற்று போடவே இல்லை. இப்ப 3 தீட்டான்றது என்ன? தீட்டா பிளஸ் 2 தீட்டாவா? sin a பிளஸ் b என்ன? sin a cos b பிளஸ் cos a sin b. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருந்து வந்துட்டாங்கல்ல, ஆரம்பிச்சிட்டாங்களா முதல்ல இருந்து அப்படின்ற மாதிரி இருக்கா? இப்ப cos 2 தீட்டா ஃபார்முலா என்ன? சைனுக்கு தானே வேணும் நம்மளுக்கு. சைன் டேர்ம்ல 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் தீட்டா. sin 2 தீட்டா ஃபார்முலா என்ன? 2 sin தீட்டா cos தீட்டா. 2 sin தீட்டா cos தீட்டா. அப்போ இது மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? sin தீட்டா into 1 sin தீட்டா, sin தீட்டா into minus 2 sin ஸ்கொயர் தீட்டா. அப்ப வந்து minus 2 sin cube தீட்டா. இது 2 sin தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா. cos ஸ்கொயர் தீட்டா என்ன? 1 minus sin ஸ்கொயர் தீட்டா. ஓகே, 1 minus sin ஸ்கொயர் தீட்டா. இப்படி இதை மல்டிப்ளை பண்ணா 2 sin தீட்டா வருமா? minus 2 sin cube தீட்டா. அப்போ 2 இருக்குல்ல, ஒரு sin தீட்டா 2 sin தீட்டா ஜாயின் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 3 sin தீட்டா மாறிடும். minus 2 sin cube theta minus 2 sin cube theta வந்து minus 4 sin cube theta வா மாறும். I want this derivation. Formula தெரியும் அப்படின்னு இல்லை. 3 sin 3 theta equal to என்ன? 3 sin theta minus 4 sin cube theta. Cos 3 theta வந்து 4 cos cube theta minus
3 cos தீட்டான்னு வரும். சரி, அதையும் அப்படியே டிரைவ் பண்ணிடுவோமே. cos a plus b equal to cos a cos b minus sin a sin b. சரி, cos 2 தீட்டாவோட வேல்யூ என்ன? in terms of cos வேணும்ல, அதனால 2 cos square theta minus 1. ஓகேவா? sin 2 தீட்டாவோட வேல்யூ என்ன? 2 sin theta cos theta. இப்போ இந்த sin theta மல்டிப்ளை பண்றோம்னா முதல்ல இது மல்டிப்ளை பண்றோமா? அப்ப 2 cos cube theta minus cos theta minus sin into இந்த ஸ்கொயரை வந்து நம்ம அப்ளை பண்றப்போ sin square 1 minus cos square. cos மல்டிப்ளை பண்ணா அதுவும் இது மாதிரி வருது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அப்போ 4 cos cube theta minus 3 cos theta. சரி, அடுத்து tan 3 theta. tan a plus b equal to என்ன? tan a plus tan b divided by 1 minus tan a tan b. tan 2 theta என்ன? 2 tan theta divided by 1 minus tan square theta. அதையும் அப்படியே அப்ளை பண்ணும். ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துருவோமா? tan theta minus tan cube theta மாறிடுமா? மேல 2 tan theta வரும். இங்க எல்சிஎம் எடுத்துருவோமா? 1 minus tan square theta, இது மல்டிப்ளை ஆச்சுன்னா minus 2 tan cube theta மாறும், tan square theta மாறும். ஏன்னா இது tan theta into tan theta tan square theta. அப்போ கீழ இருக்க டினாமினேட்டரும் இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடுமா? டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடுமா? அப்போ மேல என்ன இருக்கு? 3 tan theta minus tan cube theta, tan theta plus 2 tan theta, 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. Are you okay, baby? ஓகேவா? ரைட். இப்போ சேம் ஃபண்டமெண்டல் ஐடியாவை தான் நம்ம ரிப்பீட்டடா அப்ளை பண்ண போறோம். என்ன பண்றோன்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? எல்லாத்தையும் சைன் அண்ட் காஸ்கா கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? சரி, கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்து எல்சிஎம் எடுக்கிறோம், டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடும். sin 5 theta cos 3 theta plus cos 5 theta sin 3 theta. ஓகே, sin a cos b plus cos a sin b. அது என்னது? sin a plus b. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா sin 8 theta 2 into 8 theta அத 4 thetaவா மாத்துறோம். திருப்பி sin 4 theta இருக்கு. 2 ஆல்ரெடி இருக்கு. 2 into sin 2 theta cos 2 theta. அப்போ sin 2 theta கேன்சல் ஆகும். ஓகேவா? sin theta கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 4. ஓகேவா? 4 cos 2 theta cos 4 theta. இதுல இருந்து ஃபர்தரா நீங்க போடலாம்பா. 2 times cos a cos b equal to cos a plus b minus cos a minus b. அதுல போடலாம்ப்பா. ஓகே, இன்னும் கொஞ்சம் வச்சு செய்யலாம். ஓகேவா? ரைட். அப்போ அந்த கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதையும் நீ பண்ணதான் செய்யணும். sin 2 theta when sin theta plus cos theta equal to 1. ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்றோம்னு வச்சுக்கோயே. sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta equal to 1. அப்போ sin square plus cos square 1 ஆயிடுமா? ரெண்டு சைடு இருக்க 1 கேன்சல் ஆயிடுமா? அப்போ sin 2 theta equal to 0. Squaring on both sides. a plus b whole square. ஓகேவா? tan a plus cot a equal to 2 cosecant 2a. Cosecant 2a என்ன? 1 by sin 2a.
ஓகேவா ரைட் and deduce tan 75 plus cot 75 equal to 4ன்றதை deduce பண்ணும். அப்ப tanனும் cosம் நம்ம ஒர்க் பண்ணோம்னா என்ன ஆகும்? LCM எடுத்தோம்னா sin square plus cos square divided by cos a sin a மாறிடுமா? 2 times இருந்துச்சுன்னா தான் எனக்கு என்ன sin 2a போடலாம். அதனால into 2 divide by 2 போட்டுக்கலாம். இல்லனா கரெக்டா 1 ஆயிடுச்சு. இப்போ எனக்கு 2 sin a அப்படின்றது 2 sin a cos a க்கு தெரியும் sin 2a. அதனால into 2 divide by 2 போடும். அப்பதான் இதுக்கு நான் sin 2a ன்னு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவேன். 1 by sin 2a என்ன cosecant 2a. அவ்வளவுதான். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2 into cosecant 2a ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ a வந்து 75 ன்னு சப்ஸ்டிட் பண்ணா 150 cosecant 150 180 minus theta cosecant theta அப்ப cosecant 30 அப்ப ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு 2 into 2 4 ஹாப்பியாடா எழுந்தா என்ன பாக்கு அது என்ன வரும் என்ன சான்ஸ் I have Netflix I have all நீ இதுலயே உட்காந்து பாத்து என்ன வேணுமோ யூ கேன் கூகுள் சர்ச்ல யூடியூப் சர்ச்ல பண்ணுவல பண்ணு அப்போ அந்த வேல்யூவை நீ சப்ஸ்டிட் பண்றனா முடியும். சோ tan a plus cot a equal to என்ன 2 cosecant 2a. ஓகேவா 2 cosecant 2a. அப்ப அதுவும் ஒரு ஐடென்டிட்டி மாதிரி வந்து ஆயிடுச்சு நீ கண்டுபிடிச்சது. அதேதான் 1 minus cos 8a 1 minus cos 8a என்னது sin square 2 sin square 4a. நம்ம ஒண்ணு பார்த்துமே 2 sin square a equal to 1 minus cos 2a divided by 2. இங்க 1 minus cos 8a ன்றது 2 into 4a. ஓகேவா அப்ப இந்த இடத்துல a இடத்துல என்ன பண்ணோம் 4a சப்ஸ்டிட் பண்றோம் 1 minus cos 8a வந்து 2 into sin square 4a வா மாறும். ஓகேவா ரைட் இந்த 2 போறதுனால அப்ப 2 sin square 4a இங்க 2 sin square 2a. ஓகேவா நெக்ஸ்ட் 1 minus அதுதான் அந்த ஃபார்முலா நான் சொன்னல இம்பார்ட்டண்டா யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு அது மூலமா இது வந்துச்சு. அப்ப நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன டேட்டா இருக்கு sin square 4a இருக்கு. அப்ப sin square 4a into sin 4a into sin 4a ன்னு போடலாம். அப்ப 2 into sin 4a sin 4a cos 4a என்ன sin 8a sin 4a என்ன 2 sin 2a cos 2a 2 கேன்சல் ஆயிடுமா ஒரு sin ஸ்கொயர் ஒரு இதுவும் கேன்சல் ஆயிடுமா ஓகேவா அப்ப sin 8a by cos 8a tan 8a cos by sin என்ன cot என்ன 1 by tan RHS. எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு யோசிங்க. டெய்லியும் நீங்க டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல உங்களால ஒர்க் பண்ண முடியும். டெய்லியும் நிறைய மெத்தட்ஸ்ல ஒர்க் பண்ண முடியும். நீ ஏதாவது ஒரு இடத்துல கம்பல்சரியா நான் இந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் வேற வழி இல்லாம யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த இடத்துல கூச்சப்படாம ரொட்டீன் ரெகுலரா கண்ணாடி பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. கண்ணாடி பக்கத்துல
அடிக்கடி கண்ணாடி பாப்பா அப்படின்னா கண்ணாடி பக்கத்துல உட்காந்து ஓட்டிடணும். நானும் என்ன தெரியுமா பண்ணேன், செம்ம திட்டு வாங்கினேன். ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணேன். என்ன வீட்டுல வந்து காரி காரி துப்புனாங்க, இருந்தாலும் பண்ணேன். பாத்ரூம் போறோம்ல, பாத்ரூம் கதவுல விட்டுட்டேன். நான் உள்ள 10 நிமிஷம் உட்காந்தே ஆகணும். வேற வழி இல்லை, நான் அதை பார்த்தே ஆகணும். 4 நாளைக்கு ஒரு ஃபார்முலா சீட் அங்க இருக்கும், கான்சன் சீட் அங்க இருக்கும். எனக்கு வேற ஆப்ஷன் இல்லைல்ல. அங்க அங்க உட்காந்து என்ன புக்கா எடுத்துட்டு போக முடியும்? மத்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகும், எல்லாம் ஆகும். அங்க வேற டிஸ்டர்பன்ஸே இல்லை. ஒரு 5 to 10 நிமிஷம் நம்ம உட்கார போறோம். சரி ஒட்டி விடுவோம். செம்ம திட்டு. என்னடா இப்படி கேவலமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, நம்மளுக்கு தேவை வேலை. நிறைய பேர் கண்ணாடி பக்கத்துல ஓட்ட சொல்லுவாங்க. கண்ணாடி பக்கத்துல ஒட்டினாலும் நம்மளுக்குன்ட்டு வந்து ஒரு ஒரு நிமிஷம் தான் அங்க இருப்போம், அது கூட இருக்க மாட்டோம். சூப்பரா. ஓகே, வெல் டன், குட். தெரியலையா? டைமண்ட் ஆட்டாடா. என்ன கிளாஸ் படிக்க? தேர்ட் தெரியா? நான் எதுக்கு கேட்டேன்னா, அக்கா அக்கா அண்ணாக்க தெரியணும்ல அப்படின்றதுக்காக கேட்டேன்டா. ஃபுட்பால் பிராக்டிஸ் போனா, கிரிக்கெட் பிராக்டிஸ் போறான், ஸ்கேட்டிங் பிராக்டிஸ் போறான், ட்ரம்ஸ் போறான், இந்த மாதிரி ஆர்ட்ல எல்லாம் போறான். கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் கிராமத்துக்கு பக்கத்துல இருக்க டவுனுக்கும் இருக்கிறவங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். டவுன்ல அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சிட்டில இருக்கிறவங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். சிட்டில இருக்கிறவங்களு இங்க இருக்கிறவங்களுக்கும் அண்ணா நகர்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். சென்னையில இருக்கிறவங்களுக்கும் டெல்லியில இருக்கிறவங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். டெல்லியில இருக்கிறவங்களுக்கும் வாஷிங்டன் டிசில இருக்கிறவங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அவங்களோட இது நார்மல். இப்ப அவங்ககிட்ட வந்து இப்ப செகண்ட்ல இருந்து தேர்ட் போறான்னா, இப்போ ஒரு நான் டிக்டேட் பண்றேன்னு வச்சுக்கோயேன், இதை எழுதுறா அப்படின்ட்டு டிக்டேட் பண்றேன்னா மிஸ்டேக் இல்லாம எழுதுவோம். ஒரு புக்கை கொடுத்து வந்து ஒரு ஸ்டோரி புக் அது மாதிரி கொடுத்துட்டு படிக்க சொல்றோம்னா, ஒரு 6th புக் எடுத்து படிக்க சொன்னாலும் வந்து அவன் 6th புக்குன்னு சொல்லாம இது படி, இந்த ஸ்டோரி அழகா இருக்கும்னு சொன்னா அதை படிப்பான். அதுதான் டிஃபரன்ஸ். அங்கேயும் வந்து ஒரு சிலர்லாம் வந்து ஒண்ணும் பண்ணாம வெட்டியா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ரைட்டா யூட்டிலைஸ் பண்ணோம்னா சேஞ்ச் ஆகும். இதுதான் நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது. குவாலிட்டி, குவான்டிட்டி, ஓகேவா? குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. இப்ப டெஃபினெட்லி இங்க இருக்கிறவங்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் ஆஸ்திரேலியால மெல்பர்ன்ல படிக்கிறவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்ப அந்த குவாலிட்டி ஒவ்வொரு இதை வந்து கொஞ்சம் ஹையர் சிட்டி போறப்ப வந்து அங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து டோக்கியோ போயிட்டேன்னு வச்சுக்கோயேன். டோக்கியோ போறேன், டோக்கியோ போயிட்டேன்னா நான் வந்து சைக்கிள் தான் வச்சிருப்பேன். காரு பைக்லாம் கிடையாது, எல்லாருமே சைக்கிள் தான். உன்னோட ஓன் சைக்கிள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 20,000 ஒரு சைக்கிள் வாங்கி வச்சுப்பேன். உன்னோட வீட்டுல இருந்து எந்த இடத்துல இருந்து போனாலும், எங்கேருந்து போனாலும் மெட்ரோக்கு வந்து 2 கிலோமீட்டர்ஸ் மேல இருக்காது, சைக்கிள்ல போயிடுவாங்க. அங்க மெட்ரோல ஒரு அடுக்குமாடி ஸ்டாண்ட் இருக்கு, சைக்கிள் ஸ்டாண்ட். அங்க போயிட்டு சைக்கிள் விட்டு போயிடுவாங்க. இன்னொரு இடத்துல இறங்குறாங்களா, அங்கேயிருந்து அவங்க ஆஃபீஸ் போனோம்னா அங்கேயிருந்து சைக்கிள் எடுப்பாங்க, போயிடுவாங்க. நம்மளுக்கு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரெயின்ல போறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. அவங்களுக்கு 3 மினிட்ஸ் தான் ஆகும். இங்கேருந்து போயிடுவாங்க, அங்க போவாங்க, அங்கேருந்து போவாங்க, அப்படியே போயிடுவாங்க. அப்போ டைம் மிச்சம். இப்ப நான் கோயம்புத்தூர் போறேன், 800 கிலோமீட்டர், 800 சாரி 800 கிலோமீட்டர் கோயம்புத்தூர், 800 கிலோமீட்டர். இப்ப நான் 600 இருக்கும். நான் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன், 8 ஹவர்ஸ்ல நான் போய் சேருவேன். அதுல அவன் வந்து 300 கிலோமீட்டர்ல போறான், 2 ஹவர்ஸ்ல போயிடும். ஓகேவா? ரைட். அப்போ இதுதான் டிஃபரன்ஸ். என்ன கால் பண்ண நேத்தா? அதுதான் கால் பண்ணியா?
சரி, ஓகே. டைமிங் தான்ப்பா இம்பார்ட்டன்ட். 8 மணி நேரம் பாக்குறப்ப 8 மணி நேரத்தை வந்து 2 மணி நேரம் ஆகுறப்ப வந்து டிஃபரன்ஸ் தெரியுதுல. அதேதான் 1 நிமிஷம் போடுறத 10-15 செகண்ட்ல போட்டா அதுதான் டிஃபரன்ஸ். டைம் ஹாஃப் ஆகணும். ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே என்னென்னலாம் பண்ணலாம் உனக்கு தோணணும். தோணதான் உனக்கு ஆன்சர்ஸ் வரும். ஓகேவா? ரைட். வாட்ஸ் ஹேப்பனிங் தேர்? ஓகே, புரிஞ்சிச்சுல இது என்னன்ட்டு? ஸோ இதுல இருக்க கொஸ்டின்ஸ்ல நீ என்னெல்லாம் அப்ளை பண்ணுவ? சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணுவ. சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டான் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணுவ. அப்புறம் வந்து காம்பவுண்ட் ஆங்கிள் அப்ளை பண்ணுவ. அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆங்கிள்ஸ் அப்ளை பண்ணுவ. மல்டிபிள் ஆங்கிள்ஸ் அப்ளை பண்ணுவ. எனக்கு இந்த எல்லா டெரிவேஷனும் வேணும். ஃபார்முலா மட்டும் இல்லை, எல்லா டெரிவேஷனும் எழுதிட்டு ஒரு டெரிவேஷன் முடிச்சோன்னா அந்த ஃபார்முலாவை 5 வாட்டி எழுது. டெரிவேஷனா போட்டியா? இல்ல டெரிவேஷனா. This is headphone for my phone. Where's my phone? நீ அதை மாட்டிக்கோ. ஓகே, ஓகே. அது சித்தப்பாவோட போன்ல மட்டும் தான் கனெக்ட் ஆகும். நீ சொல்லு. அப்பா சொன்னாருன்னா வந்து நான் உனக்கு இமீடியட்டா உனக்கு வந்து உனக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். ஏன் வாங்க